ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில் கால்களில் இந்த அறிகுறிகள் தெரியுதா? அப்போ உங்களுக்கு கொடிய ஹெப்படைட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஹெப்படைட்டிஸ் என்பது கல்லீரல் அலர்ஜி ஆகும். எப்போது கல்லீரலில் உள்ள செல்கள் காயமடைந்தாலோ அல்லது தொற்று ஏற்பட்டாலோ இப்படி அலர்ஜி ஏற்படும். இப்படி ஏற்படும் அலர்ஜியால் கல்லீரலில் சேதம் ஏற்படக்கூடும். இப்படி கல்லீரலில் சேதம் ஏற்பட்டால் அது கல்லீரலின் செயல்பாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தி அதன் விளைவாக பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளின் அபாயத்தையும் அதிகரிக்கும். ஒருவருக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி மற்றும் இ போன்ற வைரஸ்கள், அதிகமாக மது அருந்துவது, குறிப்பிட்ட மருந்துகள், நச்சுக்கள், ஆட்டோஇம்யூன் நிலைமைகள் போன்றவற்றால் ஏற்படலாம். இப்படிப்பட்ட ஹெப்படைட்டிஸ் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28 உலக ஹெப்படைட்டிஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இப்போது இரவு நேரத்தில் கால்களில் தெரியும் சில எச்சரிக்கை அறிகுறிகள், இது ஹெப்படைட்டிஸ் இருப்பதற்கான அறிகுறிகள். அதை தாங்க இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இரவு நேரங்களில் மட்டுமே கால்களிலோ அல்லது பாதங்களிலோ வீக்கம் ஏற்பட்டால் கல்லீரலில் ஏதோ பெரிய பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம். பொதுவாக இப்படியான வீக்கத்தை எடிமா என்று அழைப்பர். இவ்வாறு அடிக்கடி இரவு நேரத்தில் மட்டுமே கால் வீக்கத்தை அனுபவித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனே மருத்துவரை அணுகுங்கள். ஹெப்படைட்டிஸ் ஒருவருக்கு இருந்தால் அது ஒருவருக்கு கால்கள் மற்றும் பாதங்களில் கடுமையான வலி மற்றும் அசௌகரியத்தை உண்டாக்கும். இந்த வலியானது மிதமானது முதல் கடுமையானது வரை இருக்கும். அதுவும் வலியானது தொடர்ச்சியாக நீடித்து இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுக வேண்டும். கால்கள் மற்றும் பாதங்களில் கடுமையான வறட்சியுடன் எரிச்சல் மற்றும் அரிப்பை இரவு தூங்க முடியாத அளவில் சந்தித்தால் ஹெப்படைட்டிஸ் இருக்க வாய்ப்புள்ளது. எனவே இப்படியான அசௌகரியத்தை அதிகம் சந்தித்தால் சற்றுமே தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி சிகிச்சைகளை மேற்கொள்வதோடு சரும பராமரிப்புகளை தவறாமல் எடுத்து வாருங்கள். திடீரென்று உங்களுடைய கால்கள் மற்றும் பாதங்களில் உள்ள சருமத்தின் நிறத்தில் மற்றும் அமைப்புகளில் ஏதேனும் மாற்றத்தை சந்தித்தால் அது ஹெப்படைட்டிஸ் தொடர்பான பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம். எனவே உங்களின் சருமத்தில் இப்படியான மாற்றங்களை சந்தித்தால் உடனே மருத்துவரிடம் செல்லுங்கள். கால்கள் மற்றும் பாதங்களில் மறுத்து போவது, கூச்ச உணர்வை அடிக்கடி சந்தித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது நரம்பு சேதம் அல்லது ஹெப்படைட்டிஸுடன் தொடர்புடைய இரத்த ஓட்ட பிரச்சனை இருக்க வாய்ப்புள்ளது என்று அர்த்தம். இந்த நிலையில் உடனே மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து பாருங்கள். இரவு நேரங்களில் கால்கள் மற்றும் பாதங்களில் அசாதாரண தசை பிடிப்புகளை சந்திக்கிறீர்களா? இப்படியான பிடிப்புகள் எலக்ட்ரோலைட் சமநிலைமையின்மை, நீரிழப்பு அல்லது கல்லீரல் நோயுடன் தொடர்புடைய தசை பிரச்சனைகளால் ஏற்படலாம். எனவே இப்படியான பிடிப்புகளை குறைக்க நீர் ஏற்றத்துடன் நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இந்த ஹெப்படைட்டிஸ் என்பது ஒரு தீவிரமான கல்லீரல் நோயாகும். இதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சைகளை மேற்கொள்ளாமல் இருந்தால் அதன் விளைவாக உயிரை இழக்கும் அபாயம் உள்ளது. எனவே இதற்கான காரணங்கள், அறிகுறிகள், சிகிச்சைகளை புரிந்து கொள்வதன் மூலம் அவற்றை தடுக்கலாம் அல்லது பராமரிக்கலாம். ஹெப்படைட்டிஸை தடுப்பதற்கு நல்ல சுகாதாரத்தை பேணுவது, ஊசிகளை பகிர்ந்து கொள்வது அல்லது பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்வது போன்ற ஆபத்தான நடத்தைகளை தவிர்ப்பது மற்றும் ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் பிக்கு எதிரான தடுப்பூசிகளை போடுவது போன்றவற்றை பின்பற்ற வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.